வணக்கம். ஒருவரி செய்திகளிலிருந்து நான் உங்கள் வாசு. இன்னைக்கு என்னென்ன முக்கியமான செய்திகள்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் திருச்சி லோக்சபா தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுக தனக்கு கிடைத்த ஒரே தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள கடுமையாக போராடுகிறது. மதிமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவும் படு தீவிரமாக முனைப்பு காட்டி வருகிறது. தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுப்பதை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கில் விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டதை அடுத்து இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. வினோதமான உட்கட்சி அரசியல் பஞ்சாயத்துகளை எதிர்கொண்ட கரூர் லோக்சபா தொகுதியில் மீண்டும் வெல்ல காங்கிரசின் ஜோதிமணி போராடுகிறார். காங்கிரஸை வீழ்த்தி மீண்டும் வகை சூடுமா அதிமுக? நாடாளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான கெடு நாளை மாலை 6 மணியுடன் முடிவடைகிறது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் பதிவான வழக்கை மறைத்த நயினார் நாகேந்திரனின் வேட்புமனுவை ஏற்றது சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. நாம் துரோகம் செய்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். யாருக்கு யார் துரோகம் செய்தது? உங்களுடன் கூட்டணிக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் அடிமை என எழுதி கொடுத்தோமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். மார்க் ஆண்டோனி படத்தை இப்போது வெளியிடக்கூடாது என்று பல பிரச்சனைகள் ஒரு தனிநபரிடம் இருந்து வந்தது. ஒரு படத்தை இப்போது வெளியிடக்கூடாது என்று சொல்ல யாருக்கும் அதிகாரம் இல்லை. சினிமா என் கையில் உள்ளது என்று சொன்ன யாரும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை என ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்தை நடிகர் விஷால் கடுமையாக விமர்சித்துள்ளார்.